கரையோரம் உள்ள 1500 வீடுகளை ஆக்கிரமிப்பு என்கிற பெயரில் காலி செய்ய நீர்வளத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆனால் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கக்கூடிய தங்களை அப்புறப்படுத்தக்கூடாது என்று அந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னையின் புறநகர் பகுதியாக இருந்த வேளச்சேரி அதிவேகமாக வளர்ந்து சென்னையின் முக்கிய பகுதிகளில் ஒன்றாக காட்சியளித்து வருகிறது. வேளச்சேரி பகுதி வளர்ச்சி பெறுவதற்கு முன்பிருந்தே, அதாவது 60 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வேளச்சேரி ஏரிக்கரை அருகே சசிநகர், காந்திநகர் பகுதியில் 1500 குடியிருப்புகளில் சுமார் 5000த்திற்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். மூன்றாவது தலைமுறையாக இங்கு வசித்து வரும் மக்களுக்கு ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை, மின் இணைப்பு, சாலை வசதி உள்ளிட்டவை வழங்கப்பட்டுள்ள போதும் குடியிருப்பிற்கான குடிமனை பட்டா வழங்கப்படவில்லை. இந்நிலையில் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி வேளச்சேரி ஏரிக்கரையோரம் உள்ள குடியிருப்புகளை காலி செய்யுமாறு நீர்வள ஆதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். நாங்கள் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது சமைக்கிறதுக்கும் எங்களுக்கு அன்றாட தேவைக்குமே அது கரெக்டாக இருக்குது. திடீர்னு வாடகை கொடுத்து போய் இருக்கணும்னாலும் எங்களால் இருக்க முடியாது. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் முழுக்க இங்கே தான் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து வெளியே போகிறதுங்கிறது அந்த அளவுக்கு எங்களுக்கு சௌகரியமாக தோணாது. வேளச்சேரி ஏரியின் மொத்த பரப்பளவு 225 ஏக்கராக உள்ளது. இதில் 238 ஏக்கர் நிலத்தில் தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தங்களை மட்டும் காலி செய்ய சொல்வது வேதனை அளிப்பதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். நாங்கள் வீட்டு வேலை செய்து பழைக்கிறோம். எங்களை கொண்டு தூரமாக விட்டா அந்த ஊரில் எங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும்? எதுவும் கிடைக்காது. அதால எங்களை இங்கே விட்டா ரொம்ப புண்ணியம். 15 வயசு எனக்கு கல்யாணம் ஆகி இந்த இடத்துக்கு நான் வந்து வீடு கட்டும்போது இன்னைக்கு நாங்கள் பேரம் பேத்தி எடுத்து என் பேரம் பேத்திக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். எங்களை வந்து திடீர்னு போனால் நாங்கள் எங்கே போவோம்? 2009ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி இப்பகுதி மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், மாறாக ஏழை மக்களை அப்புறப்படுத்த நினைப்பது கண்டிக்கத்தக்கது என்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த முகமது ரஃபி. 260 ஏக்கர்ல இருந்து இதுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஏரி வந்து 55 ஏக்கர் தான் இப்போ இருக்குது. இருக்கும்போது ஏற்கனவே வந்து குடிசை மாற்று வாரியம், அரசு துறையில் இருக்கக்கூடிய பில்டிங்கு எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு இந்த மக்கள் மட்டும் அப்புறப்படுத்தணுன்றத அவசியமே இல்லை. ஏன்னா சொன்னால் இந்த மக்கள் தலைக்காஞ்ச மக்கள் அடிப்படையில் கீழே அடிபட்டு இருக்கிறவங்கள தூக்கி போடலாம் அப்படின்றது தான் வந்து அரசாங்கம் பார்க்குறாங்க. இந்த ஏரியாவுடைய இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இந்த அரசாங்கத்தோடைய குடிமக்கள் தான்றதை இதை திங்க் பண்ண அவசியம் போது பாதிக்கப்படும் மக்களின் கல்வி, வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் அரசு முடிவெடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வேளச்சேரி ஏரியோடைய மற்றொரு கரைப்பகுதியில் எவ்வாறு காம்பவுண்டு செவர்கள் கட்டப்பட்டிருக்கோ அதே போல இந்த பகுதியிலையும் காம்பவுண்டு செவர்கள் அரசாங்கம் ஏற்படுத்தணும். அதே போல இந்த பகுதியிலிருந்து தங்களை காலி செய்யக்கூடிய முடிவை அரசாங்கம் கைவிடணும் அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஒளிப்பதிவாளர் ஆனந்த் ராஜுடன் தமிழரசி.